நம்ம எதிரி யாருன்னா நமக்கு கடன் கொடுத்தவர். நமக்கு கடன் கொடுத்தவர் யாருன்னா பேங்கா இருக்கலாம், பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனா இருக்கலாம். நம்ம பணம் அவரிடம் போகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? கடன் தீருகிறது. ஒரு விதத்துல நமக்கு நல்லதுதான். ஏன்னா எவ்வளவு நாள் தான் நாமும் கடனை சுமந்து கொண்டே போவது? இந்த கடனை வசூல் பண்ண வர்றவங்க எல்லாம் வீட்டு வாசல்ல கேட்டு வாசல்ல வந்து நிற்கும் பொழுது ஒரு சில கும்பராசிக்காரர்கள்லாம் வேறு வழி இல்லாமல் இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை, இல்ல அது ஒரு கேட்டட் கம்யூனிட்டியா இருந்தா அப்படியே பேக் கேட் வழியா போக வேண்டிய சூழ்நிலை எல்லாம் உண்மையிலேயே குறிப்பா அந்த சதய நட்சத்திரக்காரர்கள்லாம் ரொம்பவும் அனுபவித்தார்கள். இப்போ இவர்களுக்கு ஒவ்வொன்றாக சமாதானம் ஏற்படும். இதற்காகத்தானே நான் போய் பல பேரிடம் தொங்கிக் கொண்டு வேறு வழி இல்லாமல் அவர்கள் கொடுத்த அவ்வளவு டார்ச்சரையும் அனுபவித்துக் கொண்டிருந்தேன். அப்படிங்கிற அளவுக்கு அவரவர் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு அடுத்த டெக்னாலஜி, அடுத்த யுகம், அடுத்த புரட்சி, அதை நோக்கி இவர்கள் நகரத் தொடங்கி விடுவார்கள். இது வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் ஒரு ஸ்மார்ட் ஃபார்முலாவை கண்டுபிடித்து வைத்துக் கொள்வார்கள். இவர்களுக்கு வருமானம், இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷன், சேல்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் சாதிக்க தொடங்கி விடுவார்கள். ஆனா இதுக்கு முன்னாடி அந்த நடு சனியில விரைய சனியில ஏமாந்தது மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு அம்போன்னு நின்ன மாதிரி இப்பொழுது நிக்க மாட்டார்கள். ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் தீரும். சொந்த நட்சத்திரத்துல சனி இருந்த போது என்ன நடந்தது அப்படின்னா, நிறைய இடங்கள்ல பேமெண்ட் கொடுக்கறேன், இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கறேன், வாக்கு கொடுத்துட்டு அதனை இவர்களால் ஹானர் செய்ய முடியவில்லை. அதனை ஹானர் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இவர்களுடைய நோக்கம் கிடையாது. ஆனா இவர்களால் செய்ய முடியவில்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவர்களுக்கு பணம் வரவில்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குரு பெயர்ச்சி நடந்து விட்டது. குரு உச்சமடைந்து விட்டார். குரு சனி என்ற கிரகத்தை பார்க்க தொடங்கி விட்டார். அப்போ சனியின் வீரியம் கட்டுப்படுகிறது. ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. இது விஷயங்கள் எல்லாமே நாம் இது நாள் வரை வீடியோக்களாக கொடுத்து விட்டோம். இதில் நாம் இது நாள் வரை சொல்லாத விஷயம்னு சொல்லலாம், இல்ல கவனிக்காத விஷயம் அப்படின்னா, இது நாள் வரை உத்திரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது புதனின் ரேவதி நட்சத்திரத்தில் தனது பயணத்தை தொடங்கிவிட்டார். இது மீன ராசியில் புதனின் ஆதிக்கத்தில் அமைய பெற்றுள்ளது. இதன் அதிதேவதை பூஷா, பூஷன், வழிகாட்டுபவர், பயணங்களை காப்பவர் மற்றும் ஆன்மாக்களுக்கு முக்தி பாதையை காட்டுபவர். மந்த காரகன் என்று சொல்லப்படும் சனி பகவான் புதனின் ரேவதி நட்சத்திரத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது அது கர்ம வினைகளின் முடிவு மற்றும் கணக்கு தீர்த்தல், கார்மிக் க்ளோஷர் என்று உன்னதமான ஒரு நிலையை உருவாக்குகிறது. இதில் புதன் என்பது புத்தி, தகவல் தொடர்பு மற்றும் வியாபாரம், புத்தி காரகன் என்று அழைக்கப்படுவது உண்டு. சனி இங்கு வரும் பொழுது நாம் புத்தியால் செய்த தவறுகள், கணக்கு வழக்குகளில் செய்த சின்ன சின்ன ஏமாற்றங்கள் மற்றும் வார்த்தைகளால் இது நாள் வரை நாம் விளைவித்த கர்மாவிற்கு பதில் கொடுப்பதற்கு தயாராகி விட்டார். இது மேலோட்டமா பார்க்கும் பொழுது ஒரு கிரகம் மாற்றம் இல்லாதது போல் இருக்கும். ஆனால் இது ரொம்பவும் முக்கியத்துவமான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன். இதில் ரேவதி நட்சத்திரத்தின் முதல் பாதம் அப்படிங்கிறது நவாம்சத்தில் தனுர் ராசியிலும், இரண்டாவது பாதம் மகர ராசியிலும், மூன்றாவது பாதம் கும்ப ராசியிலும், நான்காவது பாதம் மீன ராசியிலும் வரும். இந்த ஒரு வருட காலம், கிட்டத்தட்ட அடுத்த வருடம் ஜூன் மாதம் தான் சனி பயிற்சி என்பது இருக்கிறது. இந்த ஒரு வருட காலமும் உங்களுக்கு குருவின் பார்வை சனியின் மேல் வந்து விடுகிறது. சோ டோட்டலாவே இந்த சனி புதன் கர்மா இன்னும் ஒரு வருடத்திற்கு யாருக்கு என்ன கொடுக்க போகிறது, இதனை எவ்வாறு நாம் தற்காத்துக் கொள்ளலாம்? கும்பராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னன்னா, இது நேரம் வரைக்கும் கும்பத்துக்கு குருவின் பார்வை அப்படிங்கிறது இருந்தது. இப்போ குரு 6ஆம் இடத்தில் போய் குருவின் பார்வை மறைகிறதான்னு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கு. உச்ச குருவுக்கு மறைவு கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்,
நம்மளுடைய தனகாரகன் குரு எங்க போறாருன்னா 6ஆம் இடம். 6ஆம் இடம்ங்கிறது யாருன்னா நம்ம எதிரி. நம்ம எதிரி யாருன்னா நமக்கு கடன் கொடுத்தவர். நமக்கு கடன் கொடுத்தவர் யாருன்னா பேங்கா இருக்கலாம், பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனா இருக்கலாம். நம்ம பணம் அவரிடம் போகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? கடன் தீருகிறது. ஒரு விதத்துல நமக்கு நல்லதுதான். ஏன்னா எவ்வளவு நாள் தான் நாமும் கடனை சுமந்து கொண்டே போவது? இந்த கடனை வசூல் பண்ண வர்றவங்க எல்லாம் வீட்டு வாசல்ல கேட்டு வாசல்ல வந்து நிற்கும் பொழுது ஒரு சில கும்பராசிக்காரர்கள்லாம் வேறு வழி இல்லாமல் இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை, இல்ல அது ஒரு கேட்டட் கம்யூனிட்டியா இருந்தா அப்படியே பேக் கேட் வழியா போக வேண்டிய சூழ்நிலை எல்லாம் உண்மையிலேயே குறிப்பா அந்த சதய நட்சத்திரக்காரர்கள்லாம் ரொம்பவும் அனுபவித்தார்கள். இப்போ இவர்களுக்கு ஒவ்வொன்றாக சமாதானம் ஏற்படும். ஒரு எக்ஸ்பர்ட் டீமை வைத்து பேசி ஒரு கொஞ்சம் கொஞ்சமா இன்ஸ்டால்மெண்ட்ல பேமெண்ட்டை கிளியர் பண்ற மாதிரியான அமைப்பு ஏற்படும். இதனால் வரை ராசிக்கு குருவின் பார்வை, இப்போ ராசியாதிபதிக்கு குருவின் பார்வை. இதனால ஆக்சுவலா பார்க்க போனா மறைமுகமா நமக்கு ஒரு பிளஸ் தான். இப்போ நமக்கு முட்டி தேஞ்சு போச்சு. இத்தனை நாளா கடுமையான ஹார்ட் ஒர்க் பண்ணி 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 உடல் பொருள் ஆவி பலம் எல்லாம் இழந்து விட்டது. அது இழந்தும் நமக்கு ஒரு சமாதானம் ஆச்சான்னா இல்ல. என்ன பெனிஃபிட் எனக்கு கிடைக்கலையே. நான் யாருக்கு ஒர்க் பண்ணினேனோ அவங்களுக்கு தானே அந்த பெனிஃபிட் கிடைச்சது. நான் யாருக்கு பார்ட்னரா இருந்தேனோ அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைச்சது. அவருக்கு 80 எனக்கு 20. எனக்கு கிடைச்சது வெறும் பிஸ்கெட், ஒன்னுத்துக்குமே ஆகல. ஆனா உடல் உழைப்பு அலைஞ்சது, வேர்வை சிந்தினது, டென்ஷன் ஆனது, மூட்டை மூட்டையாக சுமந்தது, இது எல்லாமே நான் தான் பண்ணினேன். சரி, இப்பதான் யோசிச்சு எனக்காக நான் பண்ணணும்னு நான் நினைக்கும் பொழுது அந்த பழைய பலம் இல்லை, அந்த பழைய ஒரு ஆப்டிமிசம் திடகாத்திரம் இல்லாத நேரத்துல இப்போ எனக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, என் ராசியாதிபதி சாட்டர்ன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் இருந்து இப்பொழுது ரேவதிக்கு போகிறது. இந்த ரேவதி யாரு அப்படின்னா, எனக்கு அவர் பஞ்சமாதிபதி, என்னுடைய ராசிக்கு அவர் யோகாதிபதி, அவர் புத்திகாரகன், புத்திசாலித்தனம், அவர் மகாவிஷ்ணு, அவர் பெருமாள், அவர் திருப்பதி காடு, ஸ்ரீரங்கம் காடு, விஷ்ணு பரமாத்மா, விஷ்ணு பரமாத்மா அவர். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இனிமே ஹார்ட் ஒர்க்கை குறைத்து கொண்டு ஸ்மார்ட் ஒர்க்கை நோக்கி பயணிக்க தொடங்கி விடுவேன். அப்போ என்ன அர்த்தம்? டிஜிட்டலு, ஏஐ, சாட் ஜிபிடி, ஜெமினி இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டு நானாக இருந்தாலும், என்னுடைய லேபர் டீமாக இருந்தாலும், என்னுடைய ஸ்கில்டு கிராஃப்ட்ஸ்மேனாக இருந்தாலும், இவர்கள்லாம் வரலனாலும் எனக்கு வேலை நடக்கும். மிஷின் வேலையை செய்யும். மிஷின் ஆஃப் பண்றதுக்கு, ஆன் பண்றதுக்கு, ஆப்ரேட் பண்றதுக்கு மட்டும் ஆட்கள் இருந்தால் போரும். அதுவே லோடு பண்ணிக்கும், அதுவே கட்டிங் பண்ணிடும், அதுவே பேஸ்ட் பண்ணும், அதுவே கார்னர் ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் ஸ்மூத் பண்ணி பல பலன்னு மிஷின் விஷயத்தை வெளியே தள்ளிவிடும். இதற்காகத்தானே நான் போய் பல பேரிடம் தொங்கிக் கொண்டு வேறு வழி இல்லாமல் அவர்கள் கொடுத்த அவ்வளவு டார்ச்சரையும் அனுபவித்துக் கொண்டிருந்தேன். அப்படிங்கிற அளவுக்கு அவரவர் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு அடுத்த டெக்னாலஜி, அடுத்த யுகம், அடுத்த புரட்சி, அதை நோக்கி இவர்கள் நகரத் தொடங்கி விடுவார்கள். இது வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் ஒரு ஸ்மார்ட் ஃபார்முலாவை கண்டுபிடித்து வைத்துக் கொள்வார்கள். இதுல என்னன்னா பியூட்டி, இவர்கள் கும்பராசிக்காரங்கள்லாம் ரொம்ப ஆளுங்க, விவரமான ஆட்கள். ஒரு ஃபார்முலால ஒரு 50% தான் வெளியில கொடுப்பாங்க. அதனுடைய சாவியை இவர்கள் தான் வைத்துக் கொள்வார்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபார்முலாவையும் சாவியையும் கொடுத்துட்டு வெள்ளக்காரன்ட்ட நம்ம மிதி வாங்கிடுவோம், பூட்ஸ் கால்லாம நம்மள மிதிச்சிருவாங்கிறது இவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் ஒரு கொக்கியை வைத்துக் கொள்ளணும், ஒரு பிடியை வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் இல்லைன்னா அந்த ஃபார்முலா இயங்காது, அந்த சாவி போடலன்னா அது நடக்காது. அப்போ அந்த கம்பெனி நடக்கணும்னா இந்த கும்பராசி சகோதரரோ சகோதரியோ அங்க இருந்துதான் ஆகணும். ஆனால் அந்த ஃபார்முலா நிறைய விஷயங்கள்ல, அது சாஃப்ட்வேரா இருக்கலாம், ஹார்ட்வேரா இருக்கலாம், இல்லை ஏதாவது இந்த டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய அளவுக்கு டிஜிட்டலா, நோவலா, ஸ்மார்ட் ஒர்க்கா, பிரெயின் ஒர்க்காக ஏதோ ஒரு புது அஸ்திரத்தை வெளியே எடுத்து காண்பித்து இவர்களுக்கு வருமானம், இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷன், சேல்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் சாதிக்க தொடங்கி விடுவார்கள்.
ஆனா இதுக்கு முன்னாடி அந்த நடு சனியில விரைய சனியில ஏமாந்தது மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு அம்போன்னு நின்ன மாதிரி இப்பொழுது நிக்க மாட்டார்கள். ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் தீரும். சொந்த நட்சத்திரத்துல சனி இருந்த போது என்ன நடந்தது அப்படின்னா, நிறைய இடங்கள்ல பேமெண்ட் கொடுக்கறேன், இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கறேன், வாக்கு கொடுத்துட்டு அதனை இவர்களால் ஹானர் செய்ய முடியவில்லை. அதனை ஹானர் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இவர்களுடைய நோக்கம் கிடையாது. ஆனா இவர்களால் செய்ய முடியவில்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவர்களுக்கு பணம் வரவில்லை. இவர்களுக்கு பேமெண்ட் வர தொடங்கிவிடும். மெயினா பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு அவங்க போய் படிக்கிறதுக்கு கடனை வாங்கி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவர்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி அவர்கள் அங்கு ஒரு லேபர் போல் இருக்கிறதெல்லாம் இவங்களுக்கு ஓப்பனா சொன்னா ரத்த கண்ணீர். இப்ப அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். பூர்வீக இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வில்லங்கங்கள் இதெல்லாமே அவர்களுக்கு கிளியர் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இவர்களுக்கு சமாதானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஃபேமிலி லைஃப்ல இந்த மாதிரி ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் டைரக்ட் ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா கூட இந்த மாதிரி இன்டைரக்ட் விஷயங்களால் ஏற்பட்ட நிறைய ஃப்ரிக்ஷன்ஸ் கிளியர் ஆகும். இந்த 7.5 சனியோடைய கடைசி ஒரு வருடம் இவர்களுக்கு இதற்கு முன்பு இருந்தது போன்ற அந்த ரோலர் கோஸ்டர், அந்த நைட்மேர் இதெல்லாம் இல்லாமல் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது, மூட்டை தூக்குற ஒர்க்கு, முட்டி தேஞ்சு போன ஒர்க் எல்லாம் இவர்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க்காக மாறி இனிமேல் இவர்கள் சமாதானமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்வதுதான் இவர்களுக்கு நிதர்சனமான உண்மை. ஹார்ட் ஒர்க் செய்தாலும் அதற்குண்டான பலன் இனிமேல் இவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய உள்ளர்த்தம். இதுல குறிப்பா பார்த்தோம்னா, நிறைய கும்பராசி சகோதரிகளுக்கு கணவனுடன் இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். பிரச்சனை இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்றதே உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். வயதில் மூத்த நபர்கள், குறிப்பா குழந்தைகள், இடம், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் ஒரு சமாதானம், ஒரு திருப்தி, ஒரு சாட்டிஸ்பாக்சன், ஒரு செட்டில்மெண்ட் என்பது கண்டிப்பாக ஏற்படும். முதல் தரமான ராஜயோகத்தை கும்பராசிக்காரர்கள் பெறுவார்கள்.